இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பழப்பருப்பு பக்கோடா. ஆமாம், பழப்பருப்பு பக்கோடா பண்ண போகிறோம். ஆமாம், இது நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இந்த பக்கோடா வந்து நல்லாயிருக்கும். என்னென்னா கடலப்பருப்பு வந்து 1/2 டம்ளர், மிச்சம் 1/2 டம்ளர் வந்து எல்லா பருப்பும். என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா 1/2 டம்ளர் கடலப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். கடலப்பருப்பு ஜாஸ்தி ஜாஸ்தி. அப்புறம் வந்து 2 டீஸ்பூன் வந்து பைத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, பேலன்ஸ்க்கு வந்து வேர்க்கடலை, அது 1 டம்ளர் ஆகிடும். அதுக்கப்புறம் இன்னொரு 1/2 டம்ளர் வந்து பட்டாணி போட்டிருக்கேன், பச்சை பட்டாணி. இது வந்து நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஆமாம், இதில் வந்து இந்த பச்சை மிளகாய் இஞ்சி போட்டு நல்லா வந்து குறைன்னு அரைச்சிட்டுருவேன். இதை அரைச்சிக்கிறேன். அரைச்சதுக்கப்புறம் வந்து நம்ம பக்கோடாக்கு வந்து நம்ம என்ன வேணால் சேர்த்துக்கலாம். கோஸு, கேரட்டு, வெங்காயம், அது மாதிரி என்ன வேணாலும் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டு பக்கோடா போடுறோம். இதில் வந்து பட்டாணி வந்து ஜாஸ்தியாக போட்டாலும் நல்லாயிருக்கும். அது இந்த பட்டாணி பக்கோடா கூட சொல்லலாம். வெறும் பட்டாணி கூட போட்டு பண்ணலாம். நார்மல் அரிசி மாவு கடலை மாவில் பட்டாணி அரைச்சிட்டு போடலாம். இந்தமாரி பருப்பெல்லாம் ஊற வச்சுட்டு கூட பண்ணலாம். இது நல்லாயிருக்கும். பருப்பு ஊற வச்சு பண்ணுற பக்கோடா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இது எல்லாத்தையும் இப்போ என்ன பண்ணுறேன், நல்லா நைஸாக ஒரு குறைன்னு அரைச்சிக்கிறேன். அரைச்சிக்கலாம். ஓகே, பழப்பருப்பு பக்கோடா. ஆமாம், அந்த எல்லா பருப்பையும் நல்லா அரைச்சிட்டேன். குறைன்னு அரைச்சிக்கணும். ஆமாம், குறைன்னு அரைச்சிட்டேன். என்னென்னா இதில் வந்து இன்னும் ஏதாவது காய்கறி ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம பேர் கொஞ்சம் தான் இருக்கும், அதனால் இது வந்து ஜாஸ்தி மிஞ்சி போயிடும். அதனால் ஆட் பண்ணேன் நான். அப்படியே பக்கோடா போடுறேன். கில்லு பக்கோடா. இதில் வந்து இன்னும் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா கொஞ்சோண்டு ரவையோ இல்லை அரிசி மாவோ சேர்த்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ வேண்டான்றதுனால கொஞ்சமாக அப்படி போட்டிருக்கேன். ரவை நல்லா கிறிஸ்பியாக வரும். ரவை இல்லை அரிசி மாவு எதுனாலும் போட்டாலும் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஓகே, பட்டாணி ஜாஸ்தியாக போடுறதுனால பச்சையாக இது இன்னொன்று என்ன பண்ணலான்னா, பட்டாணி நல்லா பச்சையாகவே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சின்ட்டு நம்ம நார்மலாக போடுற மாதிரி கடல மாவு, அரிசி மாவு, உப்பு, இது மிளகாப்பொடி போட்டு பக்கோடா பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பருப்பு போட்டு பண்ணுறேன். இது எப்படி வேணால் பண்ணலாம். இந்த பட்டாணி சீசன் கிடைக்கிற டயத்தில் பட்டாணி ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா? ஸோ குழந்தைகளுக்கு ஈவினிங் டயத்தில் பண்ணி கொடுக்கலாம். அது பழப்பருப்பு பக்கோடான்னு சொன்னேன்ல. ஆமாம், பா வந்ததில்ல. அதே மாதிரி பழப்பருப்பு பச்சை பட்டாணி பக்கோடா. சூப்பர். 4 பா. உங்கள் தமிழ் டீச்சர் தான் ஜெய் சொல்லுங்க, நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன். பழப்பருப்பு பச்சை பட்டாணி பக்கோடா. சூப்பர். பச்சை பட்டாணி தானே? பச்சை பட்டாணி தான். இது வேறே சொல்ல மாட்டேன். இன்னும் கொஞ்சம் எண்ணெயும் சேரணும் உடம்புல. அது எண்ணெயும் சாப்பிட மாட்டேன்னு கூட கொஞ்சம் பஜ்ஜி பக்கோடா பண்ணி கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆமாம், கொஞ்சம் நெய் தாராளமாக சேர்த்துக்கலாம். எண்ணெயெல்லாம் மட்டும் கொஞ்சம் ரொம்ப வேண்டாம். ஏன்னா எண்ணெய் எப்படி தயாரிக்கிறான்னு தெரியாது. அதனால் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அது நல்லா இதுவாக இருக்கும். பழப்பருப்பு பச்சை பட்டாணி பக்கோடா ரெடி. ஆமாம், சாப்பிட்டு அமர்க்கலாம். தேங்க்ஸ் ஜெயஸ்ரீ. ஓகே.